நீலகிரி மாவட்ட காவல்துறை அலுவலக கண்காணிப்பாளர் மீதான பாலியல் தொல்லை புகாரை மீண்டும் விசாரிக்க விசாக குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். காவல்துறை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மோகனகிருஷ்ணனுக்கு எதிராக விசாக குழுவில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய விசாக குழு மோகனகிருஷ்ணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், துறை ரீதியான விசாரணை முடியும் வரை அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும், பணியிடம் நீக்க உத்தரவை ரத்து செய்தால் அவரை நீலகிரி மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்தில் பணியமர்த்த வேண்டும் என்று பரிந்துரை தந்தது. இதை எதிர்த்து மோகனகிருஷ்ணன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி, பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை என்பது நெறிபிரண்ட செயல் மட்டுமல்லாமல் மறைமுகமான சமூக பிரச்சனையாகவும் உள்ளதாகவும், பாலியல் தொல்லை பணியிடத்தில் பெண்களுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதுடன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்களை பாதிக்க செய்கிறது எனவும், இதன் காரணமாக பெண்கள் வேலையிலிருந்து விலகுவதும் அந்த சூழல் தள்ளுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை என்றும், அங்கு பணியாற்றக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும், நிறுவனங்களின் பணியாற்றலை பாதிக்க செய்து நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை மோகனகிருஷ்ணன் தரப்பில் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கூறுவதால் இந்த விவகாரத்தை விசாக குழு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வாய்ப்பளித்து மீண்டும் முறையாக விசாரித்து 60 நாட்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும், அறிக்கையின் அடிப்படையில் மோகனகிருஷ்ணனிடம் விளக்கம் கேட்டு 4 வாரங்களில் தண்டனை குறித்த முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.